சொர்க்கம் மதுவிலே சொர்க்கம் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான். டெய்லி இந்த அப்பாவுக்கு இதே வேலையா போச்சு. போய் அம்மாவையாவது கூட்டிட்டு வருவோம். மூஞ்சிக்கு பார்த்தோன்னு தான் கேடு. என்னடா தங்க பார்த்துட்டே நிக்கிறா? அப்பாத்தவா போடா குடிகாரா. அம்மா இங்க பாரு உன் குடிகார புருஷன். ஏங்க இப்படி டெய்லி குடிச்சு குடிச்சு காசை வேஸ்ட் பண்ணுறது இல்லாமல் மான மரியாதையெல்லாம் வாங்குறீங்க, உயிரை எடுக்கிறீங்கங்க. நீ மட்டும் பியூட்டி பார்லர் போய் பணத்தை வேஸ்ட் ஆக்கலையா? நான் உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தானே என்னை அழகுப்படுத்திக்கிறேன். நான் மட்டும் என்ன, நீ என்னோட கண்ணுக்கு அழகா தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் குடிக்கிறேன். பட்டு நீ வீட்டுக்குள்ளே போ. ஏமா நான் இங்கேயே இருக்கேன். சொல்கிறத கேளு பட்டு, நீ உள்ளே போ. நான் அப்பாவுக்கு கொஞ்சம் பூஜை வைக்கணும். பூஜையா? அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கெல்லாம் தானம்மா பண்ணுவேன். உங்கள் அப்பனுக்கு டெய்லி பூஜை வச்சா கூட புத்தி வராது. நீ உள்ளே போன்னு சொல்கிறேன்னா இல்லையா? நான் போக மாட்டேம்மா, நானும் அதை பார்க்குறேன், இங்கேயே இருக்கேன். அப்பனுக்கு தப்பாமல் எனக்குன்னு வந்து பிறந்திருக்குது பாரு. ஐயோடா, எல்லாம் என் தலை எழுத்து. என்னடா சொன்னேன்? உன்னோட சோடா புட்டி கண்ணுக்கு நான் அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீ குடிச்சியா? இரு மூஞ்சி முகரெல்லாம் உடச்சி விட்றேன். ஐயோ எங்கள் அம்மா பத்திரக்காளி ஆகிட்டா, ஓடிடணும்டா சாமி, இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும் முதல்ல. விடுடி அடிச்ச சரக்கெல்லாம் போதை இறங்கிடும். விடுடி, வீதியில் எல்லாரும் என்ன வேடிக்கை பார்க்குறாங்க பாரு. பார்க்கட்டும். நீங்கள் குடிச்சிட்டு ஆடும்போதெல்லாம் யாரும் வேடிக்கை பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? டே மகனே, அப்பனா காப்பாத்துடா. ஐயோ யாராவது காப்பாத்துங்களே இவகிட்ட இருந்து. ஓடாதே, நில்லுடா தண்டபாணி. அடப்போடி, நின்னா என் பிள்ளைகளுக்கு அப்பன் இல்லாமல் போயிடும். உன்னை விட மாட்டேன்டா இன்னைக்கு. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. ஏங்க அங்கிருந்து கழுத மாதிரி கத்திட்டே வரனே, காது கேட்கலையா? வாவ் சூப்பர், அது நீதானா? வித்தியாசமே தெரியல, அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. என்னடா குண்டா தடியா, என்ன சொன்னேன்? இந்த வாங்கிக்க ட்ரம்மு, உருண்டு போ. விடு ஏறி மிதிக்காத. கழுதை இப்படிதான் எட்டி எட்டி உதைச்சி மிதிக்கும். வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ. அம்மா ஆத்தி, என்ன அடி! மூக்கு முகரையெல்லாம் உடச்சிட்டாலே. இனிமே இந்த வீட்டில் உனக்கு சோறு கிடையாது, பார்த்துக்கோ. இல்லைன்னா இவ சோற நாயும் கூட நக்காது. என்னமோ சொன்னீங்க? இல்லை தெய்வமே, ஆளை விடு. அது சிலரது திறமைகளை சில நேரங்களை பாராட்டாமல் இருக்கிறது தான் சால சிறந்தது. என்ன அடி, என்ன வலி! லவ் பண்ணும்போது கல்யாணத்தப்பெல்லாம் கத்தீரிக்கா குண்டு கத்தீரிக்கான்னு பாட்டு பாடிட்டு அவ்வளோவா என்னை என்கரேஜ் பண்ணுவான்னு நான் குண்டா இருக்கிறத. இப்போ என்னவோ அதே சொல்லி சொல்லி கேலி பண்ணுறா. இந்த உருவ கேலி பண்ணுறதே இவளுக்கு ஒரு பொழப்பா போச்சு. இந்த கெட்ட பழக்கத்தையெல்லாம் யார்கிட்ட இருந்ததா கற்றுக்கிட்டாலோ தெரியல. என்னங்க குத்துக்கலாட்டு நான் இருக்கேன், அங்கே என்ன பார்வை வேண்டி கிடக்கு? சிலையை ரசிக்கிறேன், குத்துக்களை என்ன பண்ணுறது? இப்போ பாரு, பார்க்குற கண் இருக்கா இல்லையான்னு. அம்மா என்ன அடி! என் கண்ணு போச்சே. இப்போ சிலையை ரசிங்க, சிலை. இப்போ சந்தோஷமா உனக்கு? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என்னை தூக்கி போட்டு மிதிக்கலின்னா உனக்கு தூக்கமும் வராது, தொண்டையில் சோறு இறங்காது இல்லை? வாயை மூடு ஓய். நீர் தான் என்னை கோவத்தை கிளப்பி அடி வாங்கிக்கிறீரு. ஆமாம்ல, என் வாய் அடங்கவே மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே வாரும், உன்னை வச்சுக்கிறேன் நான். அதான் இங்கேயே மூஞ்சியெல்லாம் உடச்சிட்டியே, அப்புறம் என்ன? வீட்டுக்குள்ளே வாங்கன்னா வாங்குங்க. இவன் வீட்டுக்குள்ளே வேற வாங்கன்ட்டு போகிறா, நீ என்னென்ன பண்ணுவாளோ. ஹலோ, தண்டபாணி சார் இருக்காரா? அவரு காஃபி மேக்கரை நோண்டிட்டு இருக்காருங்க. என்ன இளவு, இந்த ஹோட்டலில் காஃபி மேக்கர் எப்போ பாரு ரிப்பேர் போல இருக்கு. அப்பத்தான் இந்த ஆண்டி அப்பா பேர் சொல்லி ரோட்லலாம் கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன் வீட்டுக்கு. யார்மா நீ? ஏன் என் பையன் பேர் சொல்லி கேட்டுட்டு இருக்கேன்? நான் அவர் கூட ஹோட்டலில் வேலை பார்க்குறேன், அவரை பார்க்கலான்னு வந்தேன் ஆண்டி. சரிம்மா, இப்படி வந்து உட்காரு. போய் உங்கள் அம்மாவை கூட்டிட்டு வா போ. சரி அப்பத்தா. சொல்லுங்க அத்தா, கூப்பிட்டீங்களாம்மா? இந்த அம்மனி தண்டபாணி கூட வேலை பார்க்குதாம்மா, அவனை எங்கே போனானு போய் ஒரு டீ போட்டு கொண்டு வா. அவர் எங்கேயோ வெளியே போனாருங்க, இப்போ வந்துடுவாருங்க. இதோ டீ எடுத்துகிட்டு வரணுங்க. அப்பத்தா நான் விளையாட போட்டேன். படிக்கிறதெல்லாம் இருந்தா படிச்சுட்டு போ, அப்புறம் உங்கள் ஆத்தா சாமி ஆடுவா. நேற்று நைட்டே எல்லாம் முடிச்சிட்டேன் ஆத்தா, வெயில் வரும்போது நான் வந்துடுறேன். சரிப்பா சீக்கிரம்பா, உங்கள் அப்பா வந்தால் அப்புறம் அடிப்பான். ஐயோ என் செல்ல பாட்டி, தேங்க்யூ அப்பத்தா. ஹோட்டலில் என்னவா இருக்கிற சாமி? காஃபி மேக்கரா ஆண்டி? காஃபி மேக்கராவா?
நான் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் சார் காஃபி மேக்கரை நோண்டிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்களே, அப்போ அது வந்து இவ தானா? வரட்டி நிற்க அந்த மனுஷனை ஒரு வழி பண்ண முடிறதில்ல. சரசு, வந்தவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? கொடுத்தேன். அதுக்கே மூஞ்ச இப்படி வச்சிருக்க, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. சரி, போய் அவங்கள அனுப்பி விட்டுட்டு வாங்க. சரி. சரசு, என்ன பண்ணுற? பார்த்தா தெரில, பீரோவில் துணியெல்லாம் அடுக்கிட்டு இருக்கேன், மடித்து வச்சுவேன். போயிட்டாலா ஆலோக சிங்காரி காஃபி மேக்கர்? போயிட்டா. நீ எதுக்கு இப்போ மூஞ்ச இப்படி வச்சிட்டு இருக்க? இதுக்கு தாண்டா, இந்த வாங்கிக்கோ. ஏண்டா தண்டபாணி, நான் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் காஃபி மேக்கரை சார் நோண்டிட்டு இருக்காருன்னே சொல்லுவாங்களே, அந்த காஃபி மேக்கர் இவ தானே? இல்லடி, காஃபி மேக்கர்னா மிஷின். என்னை விட்டுடி. பொய் சொல்லாத, கழுத்தை பிடிச்சி நறுக்கிடுவேன். உண்மையை சொல்கிறியா இல்லையா? உண்மையை சொல்லினாலும் கொல்லத்தான் போறா, சொன்னாலும் கொல்லத்தான் போறா. என்ன பண்ணுறது இப்போ? இந்த ஜெசிகா வீட்டை பார்க்குறேன்னு வந்தால் சொல்லாமையே வந்துட்டு எனக்கு நல்லா ஆப்பு வச்சுட்டு போயிட்டாலே. இனி நீ சொன்னாதான் உனக்கு சோறே, இல்லைன்னா அது வரைக்கும் உனக்கு சோறே இல்லை, பட்னி கடை. சரசு அசாதீரும். காப்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. என்ன போட்ட? ஒரு ஸ்பூன் சிமெண்ட் போட்டேன். குளிச்சி நில்லுடி. என்ன சொல்லுங்க? என்ன அண்ணங்கிறேன். காலையில் தான் காஃபி கேட்டால், ரசம் பண்ணும்போது காஃபி வச்சேன், குழம்பு வைக்கும்போது காஃபி வச்சேன்ட்டு சீரகம், உப்பு இந்த மாதிரி வேறு ஏதோ ஒன்று போட்டு தருவேன். சரி, என்னடா பண்ணுறது, தலையெழுத்து, நம்மளுக்கு வாய்ச்சது அவ்வளோதான்ட்டு நானும் பேசாமல் பல்ல கழிச்சிட்டு குடிச்சிட்டு போவேன். சாயங்காலமும் மாடி இந்த கூத்து பண்ணுறேன். அன்னைக்கு அப்படி தான் மூளை சூடு பண்ணும்போது காஃபி போட்டேன்னு சொல்லிட்டு காஃபியில் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த மூளை பொரியலுக்குள்ளே போய் தண்ணி ஊற்றி வச்சு அதை வடித்து அப்படியே காஃபி போட்டு கொண்டு வந்தேன். என்னதாடி என்னை நினச்சிட்ருக்கிற? கிறுக்கு பையன் நினச்சிட்ருக்கியா? ஒவ்வொன்று போனால் போதுன்னு பொறுத்து போனால் ரொம்ப தலைமையில் ஏறி உட்காந்து ஆடுறியே. உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்போ ஒழுங்காக ஒரு வேலை செய்வியா, செய்ய மாட்டியா? என்னதான் வேணும் உனக்கு? உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு இதெல்லாம் வச்சு தரதே ஜாஸ்தி தான். உனக்கு காஃபி வேணுன்னா நீயே போய் போட்டு குடி. இனிமேல் என்னதான் வேணுமாம்மா? உன்னை போய் கட்டினதுக்கு பாடையில் குடிச்சு செத்துருக்கலாம், நிம்மதியாவது கிடச்சிருக்கும். சொல்லாத, செய், நானாவது நல்லா இருப்பேன். என்னது, டெய்லி உங்களுக்கு பூஜை வச்சுக்கிட்டே இருக்கணுமோ? இந்த வர்றேன். காதை விடுடி. நான் கருத்து அடுப்பில் தான் போடணும். இனிமேல் வாய் பேசுவியா? நீ தப்பு செஞ்சால் மட்டும் யாரும் எதுவும் சொல்லவே கூடாதா? நாங்கள் செஞ்சால் மட்டும் சொல்கிற. எப்போ போகிற என்னை அடிச்சுட்டே திட்டிகிட்டே இருக்கிற. என்னை பார்த்தா பாவமா இல்லையா அவனுக்கு? நான் இப்போ இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ளே நீயா கேட்குறியா? இதோ தர்றேன். ஐயோ, அடிக்காதடி. இந்தா இன்னும் 4 போடுறேன், வாங்கிக்கோ. முதுகலாம் எப்போ பாரு என்னை பேசிகிட்டே இருப்பியா? நான் சாகணுமா உனக்கு? நான் சாகணுமா? என்னை சாக சொல்கிறதுக்கு நீ யார்? பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் எங்கள் அப்பா அம்மா. நீ யார் என்ன சாக சொல்கிறதுக்கு? விடுடி, தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிருடி. விடுடி. பிள்ளைகளுக்கோசரம் போனால் போதுன்னு விடுறேன். இனிமேல் வாய் திறக்கும் போது வார்த்தைகளை பார்த்து விடணும், பார்த்துக்கோ. அடிப்பொடி குட்டச்சி குந்தாணி. அடிச்சடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சாலும் கை காலெல்லாம் மிதிக்கும் போது அதில் இருக்கிற வலியெல்லாம் பறக்குதுடி. வயசான என் அம்மா மேலே உனக்கு மரியாதையே இல்லை. அச்சோ, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. தினமும் மனசுக்குள்ளேயே உங்கள் அம்மா படத்துக்கு ஊதுபத்தி கொளுத்தி மாலையெல்லாம் போடுறேனே. என்னடி சொன்ன? இந்த வாங்கிக்கோ. என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா உனக்கு? கொழுப்பு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஒழுங்காரு சொல்லிட்டு. அடுத்தாத்து அம்பு சுத்த பார்த்தேல, அவ ஆத்துக்காரர் கொஞ்சம் கேட்டேலா. பயங்கர கோவத்தில் இருக்கிற, கடுப்பு கலப்பாத சொல்லிட்டேன். மரியாதையாக ஓடி போயிரு. யார் கூட இங்கே ஓடி போட்டோம்? உனக்கு அந்த எண்ணம் வேற இருக்கா? என்னை கொலகாரனா ஆக்காமல் இங்கேருந்து போக சொல்லிட்டேன். உங்களை மாதிரி கேவலமான எண்ணாலும் எனக்கு வராது. சரி, பெற்றவங்க வீட்டில் வச்சு சமாளிக்க முடியாமல் நம்ம தலையில் கட்டிட்டு காலங்காலமாக நீ சாகிற வரைக்கும் இவ கூட அழுகணுமே. முடியலடா சாமி. ஏங்க, என் பிரசவ நேரத்தில் உதவியா இருக்க எங்க அம்மாவை வரவழைக்கட்டுமா? வயசான காலத்தில் அவங்கள ஏன் சிரமப்படுத்துற? பேசாமல் உன் தங்கச்சியை வரவழைச்சிடு. எதுக்கு இப்போ என் தங்கச்சி பற்றி பேசுறீங்க? நான் எங்கள் அம்மாவுக்கு தானே கேட்டேன் பர்மிஷனு. நீங்கள் எதுக்கு என் தங்கச்சி எடுக்கிறீங்க இப்போ? அவள் வந்தால் உனக்கு எனக்கு ஒத்தாசையாக இருக்குன்னு தான். அதுக்கு இவ்வளோ கோவப்படுற, மூஞ்ச வேற இப்படி கொண்டு போகிற, பயமாக இருக்கு. உங்களுக்கு ஒத்தாசையாவா? உங்களுக்கு என்ன ஒத்தாசை பண்ணும்? இல்லை, சும்மா சொன்னேன். எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இரியா,
போடு போடு 4 போட்டாதான் நீ அடங்குவ. கொழுப்ப உனக்கு. ஆ? ஐயோ போது விடுடி என்ன. உனிமேல உன் தங்கச்சியை பற்றி நான் பேசவே மாட்டேன்டி. கொய்யால யாருக்கிட்ட? இந்த ராணிக்கிட்டேவா? அம்மா அடிக்கிறாளே மிதிக்கிறாளே வலி தாங்க முடியலையே. இனிமேல் வாயை திறக்கும் போது நல்லா யோசிச்சுதான் வாயை திறக்கணும் சொல்லிவிட்டேன். ஆமா, சரி உங்கள்கிட்ட எத்தனை அடி வாங்கினாலும் எனக்கும் புத்தியே வர மாட்டேங்குது. செவுத்துல நல்லா முட்டிக்கோ, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். இனிமேல் ஒழுங்கா இருப்பீரா மாட்டீரா சொல்லுங்க. இருக்குறண்டி விடுறி என்ன. அப்பாடி இப்போதான் பத்திரக்காளி விட்டுட்டு போகிறா. எத்தனை நாள் நைட்டு முதுகு வலிக்குது கை கால் வலிக்குது அமுக்கி விட்டு சொல்லியிருப்பேன். ஒரு நாளாவது அமுக்கி விட்டுருப்பாலாம். சண்டை போடும் போது மட்டும் நல்லா மிதிச்சு அமுக்கி விட்றா. வலியெல்லாம் போயிடுது. கோவப்பட்டாலும் கொஞ்சமாவது என் மேலே பாசம் இருக்காதான் மூஞ்சி மோகரை உடைக்கிறதோட நிறுத்திக்கிறா. கை கால் தனித்தனியாக பிரித்து எடுக்காமல் இருக்காளே, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஏங்க எங்கேயா உட்காந்துட்ருக்கீங்க? நான் வீடெல்லாம் தேடிட்டு வரேன். எதுக்கு தேடிட்டு வரேன்? நான் நகம் வெட்டலான்னு கொல்லை பக்கம் வந்தேன். நீங்கள் செய்கிறது எல்லாமே இறக்குற வேலையாக தானே இருக்கும், அதுக்கு தான் தேடிட்டு வந்தேன். எதுக்கு ஸ்பூனை பாதியாக உடச்சிங்க? டாக்டர் தான் 1/2 ஸ்பூன் மருந்து சாப்பிட சொன்னார். அது ஸ்பூனில் மருந்து 1/2 ஸ்பூன் ஊற்றி சாப்பிட்ணும். சொல்கிறீல்ல, நாளையிலேருந்து நீங்கள் எனக்கு மருந்து கொடு. விடுடி கையை, எதுக்குடி இப்படி கையை பிடிச்சிட்டு இருக்கிறா? பின்ன டெய்லியும் உங்களுக்கு ஒரு ஆள் உங்களை எழுப்பி உங்கள் பெட்ஷீட்டை மடித்து வச்சு உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து உங்களுக்கு தண்ணி சூடு பண்ணி கொடுத்து அதை விளாவி கொடுத்து போட்டிருக்க ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்து டவல் எடுத்து கொடுத்து காலையில் டிஃபன் கொடுத்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும், ஷூவுக்கு தொடச்சி போட்டு விடணும், ஈவினிங் வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆக டவல் எடுத்து தரணும், உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து செய்யணும், நைட்டு சமைக்கணும், பிள்ளைகளை நான் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டு போனதும் மறுபடியும் நைட் வந்து உங்களுக்கு கால் அமுக்கி விடணும், கை கால் அமுக்கி விடணும், தலை வலிக்குதா முதுகு வலிக்குதா கேட்டு அதுக்கு ஆயில்மெண்ட்டு தைலம்லாம் தடவி விடணும். இத்தனை வேலை பார்க்குறது இல்லாமல் இதில் இந்த வேலை வேறு, நான் மருந்து கொடுக்குற வேலை வேறு பார்க்கணுமா? அதை கூட நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா? அடிக்காதடி கன்னத்தில். கண்ணாடி கரண்டு கீழே விழுந்து உடைய போகுது பாரு. என்ன உங்கள் அம்மா வளர்த்தி வச்சுருக்கிற லட்சணம்? எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி. ஏன் உங்களோட வேலையை நீங்களே செஞ்சுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஒருத்தருக்கு செய்கிறது இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சிட்ருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க இருக்கிறதுக்கு அதுகளோட வேலையை அதுகளே செஞ்சுக்குதுங்க. நானாக செஞ்சிட்ருக்கேன், நான் சமைச்சு வைக்கிறதோட சரி, அதுகளே ஸ்கூலுக்கு ரெடியாகி போயிடுதுங்க. நீங்கள் தான் என்னை பாடாப்படுத்துறீங்க. போதா குறைக்கும் உங்கள் அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு வேற என் உயிரை வாங்க. முறைக்காதீங்க, எரிச்சலாக வருது. அப்புறம் எதுக்கு நீ வீட்டில் இருக்கிற? இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்று விட்டாங்களா? நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா? எனக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் உங்களுக்கே என்ன வேலை செஞ்சிட்ருக்குறதுக்கு? வீட்டில் எல்லோரும் செல்ஃபிஷாக உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேலையை தானே என்கிட்ட வாங்குறீங்க. எனக்கு என்ன தேவைன்னு கேட்டு யாராவது ஏதாவது செஞ்சுருக்கீங்களா கேட்குறேன். உனக்கு என்ன வேணும்? யார் என்ன செய்யாமல் விட்டுட்டாங்க இப்போ உனக்கு? என்ன செஞ்சுங்க? இப்போ யாராவது வந்து கூடமாட அவத்தாசை பண்ணுறீங்களா? இல்லை தலைவலிக்குதா காய்ச்சல் அடிக்குதான்னு பார்த்து ரெஸ்ட்டு கொடுக்குறீங்களா எனக்கு? ரெஸ்ட்டா? எல்லா நாளும் நீ ரெஸ்ட்டில் தான் இருக்க, வீட்டில் சும்மா தானே இருக்க. ஓ அப்படியா? நாளையிலேருந்து நான் சும்மா தான் இருப்பேன். நீங்கள் சமைச்சு வச்சிங்கன்னு நான் சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மட்டுமே இருப்பேன். எல்லா வேலையும் நீங்களே பாருங்கள். போடி.